ஒரு காட்டுல ஒரு காக்காவும் முயலும் ஒன்னா நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ஒரு நாள் உணவு தேடி பக்கத்து கிராமத்துக்கு போலாம்னு காக்காவும் முயலும் முடிவு பண்ணிச்சிங்க. அப்படி போகிறப்போ அங்க ஒரு விலங்கினத்தை பார்த்துச்சிங்க. அங்க நிறைய உணவு தானியங்கள் பயிரிடப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி நிறைய சோளமும் கேரட்டும் விளைஞ்சி இருக்கிறதையும் பார்த்துச்சிங்க காக்காவும் முயலும். உடனே அதை பறிச்சு திங்கலாம்னு முடிவு செஞ்சு பக்கத்துல போச்சுங்க. அப்பதான் அந்த காக்காய விரட்டுற சோள கொல்ல பொம்மைய வச்சிருக்கிறது முயல் பார்த்துச்சு. உடனே காக்கா கிட்ட அங்க பாரு, உங்களை விரட்ட சோள கொல்ல பொம்மை வச்சிருக்காங்கன்னு சொல்லிச்சு. அத பார்த்த காக்கா, அது வெறும் உயிர் இல்லாத பொம்மை தான், இருந்தாலும் விவசாயிங்க காக்காய விரட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க, அதனால நீ போய் உணவு எடுத்துட்டு வான்னு சொல்லிச்சு. அதுக்கு முயல் பறவைகளை விரட்ட முயற்சி செஞ்சு சோள கொல்ல பொம்மைய வச்ச விவசாயி கண்டிப்பா எங்களை போல மிருகங்களுக்கும் வலை ஏதாவது வச்சிருப்பாரு, அதனால தெரிஞ்சே ஆபத்துல சிக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. ஆழம் அறியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்ற பழமொழிக்கு ஏற்ப பசியோடு இருந்தாலும் தெரிஞ்ச வம்பு விலை கொடுத்து வாங்க வேணாம்னு திரும்ப காட்டுக்கே புறப்பட்டுச்சிங்க காக்காவும் முயலும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.